தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் கூட நீடிக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியிருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் ஆற்காடு MLA சுகுமார் ஆகியோர் தனது ஆதரவாளர்களுடன் கூட்டத்தை புறக்கணித்திருந்தனர். இந்நிலையில் தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் கூட நீடிக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் பேசியிருக்கிறார். கட்சியில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கே உள்ளாட்சி தேர்தலில் சீட் வழங்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் பேசியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் ஆற்காடு MLA சுகுமார் ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களுடன் கூட்டத்தை புறக்கணித்திருந்தனர். கட்சியில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கே உள்ளாட்சி தேர்தலில் சீட் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்த நிலையில் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, ஆற்காடு MLA சுகுமார் ஆகியோர் பங்கேற்கவில்லை. தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் கூட நீடிக்காது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம் என்றும் கவர்ச்சியை நம்பிதான் மக்கள் வாக்களித்திருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.